நமஸ்காரம். நாவுக்கரசு சென்னையிலிருந்து பேசுகிறேன். இன்றிலிருந்து தொடர்ச்சியாக 25 நாட்கள் 25 வீடியோ இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் இக்னோரன்ஸ், அறியாமையிலிருந்து சுதந்திரம், இது தலைப்பாக வச்சுக்கிட்டு பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தோம். அறியாமையிலிருந்து சுதந்திரம் அப்படின்னு யோசிச்சாக்கா ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட 25 வருஷம் ஆகுது. இருந்தாலும் பல விஷயங்களில் நான் அறியாதவன் அப்படிங்கிறத நான் முடிவில் தான் இருக்கிறேன். ஏன்னா எப்போ நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோமோ அன்னையிலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்மளே அந்த டோரை சாத்திடுறோம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அது அந்த சமயத்தில் நான் ஒவ்வொரு சமயத்திலையும் அறியாமையில் இருந்தப்ப அந்த நிகழ்வில் எனக்கு எது தெரியாமல் இருந்ததோ அந்த அறியாமையில் இருந்தப்ப எனக்கு ஏற்பட்ட பதட்டங்களையும் அந்த பதட்டத்தினால என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு, ஆனால் அந்த அறியாமையிலிருந்து எனக்கு எப்போ ஒரு அறிவு கிடைச்சதோ அது எப்படி எனக்கு சுதந்திரத்தை கிடைச்சிது, அப்போ அதனால் எனக்கு ஏற்பட்ட ஒரு தெளிவு என்னங்கிறதையும் உங்களோட தொடர்ச்சியாக 25 நாட்கள் பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆசை. என் அனுபவத்தை நான் உங்களோட உரையாட முடியாது இல்லையா? ஏன்னா அனுபவங்கிறது உறவாட தான் முடியும். நான் யாரை உறவுன்னு நினைக்கிறேனோ அவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ண முடியும். என் வீடியோ பார்க்குற அத்தனை தோழர்களும் உறவுகளாக தான் நான் ட்ரீட் பண்ணுறேன். அதனால் என்னுடைய பர்சனலாக எனக்கு ஏற்பட்ட அனுபவம், அந்த அனுபவத்தில் ஏற்பட்ட அது அசிங்கமாக இருந்தாலும் சரி பதட்டமாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணி அதுலேருந்து நான் எப்படி தெளிவு கிடைச்சேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும் போது இந்த அறிவை வச்சு அதை நீங்கள் கையாளலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். இன்னையிலிருந்து தொடர்ச்சியாக 25 நாட்கள் சந்திப்போம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு முதல் அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த முதல் அனுபவம் எனக்கு நடந்தது ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கஸ்டமருடைய அம்மா அப்பா அவங்க முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த கஸ்டமர் நான் கட்டி கொடுத்த வீடு வாடகைக்கு விட்டுட்டு அவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய அப்பா அம்மா இன்றைக்கி கூட அப்படி தான் நார்மலாக யாரும் இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைனா என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி. ஸோ இது பெரிய சர்வீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பெரிய பிளெஸிங், இது கடவுளோட பிளெஸிங் தான் சொல்லணும். அது அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் நம்மள்ட்ட இருக்கும். அந்த மாதிரி இருந்த விட்டு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி வீட்டில் ஸ்டேர் கேஸில் ஒரு ஷாக் அடிச்சிருச்சு பாடின்னு அம்மா ஃபோன் பண்ணாங்க. சார் நான் ஒரு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணேன். நேராக கிளம்பி போயிட்டு என்னப்பா என்னாச்சுன்னு சொன்னால் அப்பா வெளியில் தான் உட்காந்தாங்க. எப்பா அதெல்லாம் ஷாக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா. ஏன்னா அவங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க. அவங்க நல்லாவே தெரியும், இந்த ஃபீல்டை பற்றி தெரியும். அதனால் சொன்னாங்க இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன், நீ எதுக்கு நைட்டு இவ்வளோ தூரம் 2 வீலர் எடுத்துட்டீங்க, நீ இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னா. சரி ஓகே சார், இருந்தாலும் ஷாக் விஷயம் சார், இது விளையாட்டு இல்லை, அது எப்படி ஷாக் அடிக்காமல் சொல்லுவாங்கன்னு அம்மாவும் பக்கத்துலேயே இருந்தாங்க. எப்போ நான் சொல்கிறேன் இவர் ஒன்றே நம்பலப்பா, நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னா. இல்லைம்மா நீங்கள் டெஸ்ட் பார்ப்போம் அப்படின்னா நான் போய் டெஸ்ட் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி கொடுத்துட்டு உட்காந்துட்டு பேசிட்டு மற்ற கதை பேசிட்டு கிளம்பிட்டு வந்துட்டேன். திருப்பி ஒரு வெள்ளிக்கிழமையா சம்திங் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை அது மாதிரி நாளில் ஒரு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணால் பயங்கர பதட்டம், அப்பாவுக்கும் பதட்டம், அம்மா லிட்டரலாக கண்ணில் தண்ணி வருது. இருங்கம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எலக்ட்ரிஷியனோட கிளம்பி நான் போயிட்டேன். போனால் அவங்க அம்மா நான் அன்றைக்கே சொன்னேன்ப்பா ஷாக் அடிக்குதுன்னு சொன்னேன், இவரும் நம்பலை, நீயும் சரி கிளம்பி போயிட்டேன், இப்போ பாருன்னு சொல்லிட்டு கையில் கட்டுறாங்க. அந்த ஷாக் அடித்ததுனுடைய அந்த தழும்பு அதான் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு பார்ப்போம்மா அப்படிங்கிறேன். இல்லைப்பா நம்ம வீட்டை பூட்டிட்டு நான் வெளில அதுக்கு உட்காந்துட்டேன், நம்ம நாளைக்கு காலைல எனக்கு உள்ளார போகிறதுக்கே பயமாக இருக்குது. வெள்ளிக்கிழமையில் பாரு, போனதுலையும் வெள்ளிக்கிழமையில் தான் ஷாக் அடிச்சுது, இந்த இதுலையும் வெள்ளிக்கிழமையில் தான் ஷாக் அடிக்குது, எனக்கு இன்னமும் பயமாக இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டை விட்டு அவங்க அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில் நான் 6 மணிக்கெலாம் என்னால் உட்கார முடியல, இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நான் எலக்ட்ரிஷனோட கிளம்பி காலைல 6 மணிக்கெலாம் போயிட்டேன். அங்கே போய் எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறேன். அந்த இடைப்பட்ட நேரத்தில் யாரோ ஒரு 4-5 பேர் இருந்து இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பூஜை சம்மந்தப்பட்ட ஆளுங்க மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்டேன்,
என்னம்மா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்குறேன். இல்லை தம்பி, நீ ஏதோ சொல்கிற, ஆனால் பாரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இது மாதிரி நடக்குது. அது வந்துட்டு ஏதோ ஒன்று, இப்போ என் பையன் மேலே வந்துட்டான் அப்படின்னு, கொஞ்சம் மேலே வர்றான் நல்லா வர்றான்னு சொல்லிட்டு எங்கள் ஜாதிகாரன்லேயே ஒருத்தன் வந்துட்டு சூனியம் வச்சுட்டான். இது நான் சொல்லும்போது ஏதோ பேயின்னு சொல்லி தமிழ்ல போட்டதுக்கு நான் வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு விட்டு நான் பேயின்னு போட்டேன். ஆக்சுவலாக அவங்க லிட்டரலாக சொன்னது என்னன்னா, ஏதோ சூனியம் வச்சுட்டான், ஏதோ பேய் விட்டான் என் வீட்டு மேலே அவ்வளோ. ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் இது நான் பொய்ன்னு கூட அந்த சமயத்தில் நான் நம்பலை. ஏன்னா இது எனக்கு தெரியாது, எனக்கு அறியாமையில் இருந்தேன். எனக்கு இது என்னன்னு தெரியாமல் இருக்கிறப்ப நான் அதை பற்றி நம்பித்தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னம்மான்னு சொல்லிட்டு நான் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், இருக்குமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அந்த பூஜைக்கு வந்தால் ஏன் மேலே டென்ஷன் ஆகும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் மேலே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். எல்லா சுவிட்சையும் தரவிட்டு எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஒரு இடத்துல ஷாக் வரல. நான் போட்டே தான் வச்சுருக்கேன், எல்லாம் ஷாக் வரேன். சரி என்னன்னு சொல்லி யோசிப்போம்னு சொல்லிட்டு நானும் எலக்ட்ரிஷியன் மேலே போயிட்டு உட்காந்துட்டு பால்கனியில் நின்றுட்டுருக்கோம். ஃபேன் கொஞ்சம் இதாக இருந்தது. சரி போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஹேண்ட் ரைட்டில் கை வச்சுருக்கேன். ஓட்டிகிட்ருக்கு, ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. கீழே இந்த பூஜை சம்மந்தப்பட்டது ஏதோ ப்ராசஸ் நடந்துட்டு இப்படி கையை வைக்கிறேன். ஷாக், சிவியரான ஒரு ஷாக். அட்டினா இப்போ கூட நினச்சா கூட அப்படி இருக்குது. அந்த இடத்துல அப்படி ஒரு ஷாக் அடிச்சிருச்சு. சரி என்னன்னு சொல்லிட்டு ஆனான்னு கத்திட்டேன். கத்துறோன்னே கீழே பூஜை பண்ணவங்களாம் மேலே ஓடியாந்துட்டாங்க. உடனே அவர் பூஜை பண்ண நான் சொன்னேன்லங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, பார்த்தீங்களா எப்பயும் அடிச்சிச்சு பாருங்க அப்படின்ட்டு. யா நீ இரியா கொஞ்சம் நீங்கள் கீழே போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து இப்போ என்னென்ன தான் இங்கே இருந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மை. ஜாதிகாரன் தான் ஏதோ பண்ணிட்டானாங்க, அது உண்மை. ஏன்னா பண்ணது அவங்க ஜாதிகாரனா என்னன்னு தெரியாது. எங்கள் ஜாதிகாரன் எங்கன்னா எங்கள் பில்டிங் சம்மந்தப்பட்ட ஜாதிகாரம் பண்ண வேலை, எங்கள் எலக்ட்ரிஷியன் பண்ண வேலைங்க தான் யாரோ ஒரு எலக்ட்ரிஷியன் பண்ண விட்ட தப்பு இன்னைக்கு வந்து நிற்கிதுன்னு புரிஞ்சிடுச்சு. என்ன நடந்துருச்சுன்னா, மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது ஃபேனில் இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாக்ஸில் தான் இந்த ஃபேன் வந்துட்டு ரூஃபில் இது காங்கிரீட் போட்டு மூடிடுவோம். இது ரூஃபில் உள்ளார இருக்கும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதனுடைய ஃபேனுடைய ஊக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கும். இந்த இதுக்குள்ளே இருக்கிற ஃபேன் ஊக்கில் நம்ம வந்துட்டு ஃபேனுடைய ராடை மாட்டி விட்டு வச்சுருப்போம். இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து பைப்ஸ் வரும், இதுக்குள்ளேருந்துலாம் ஒயர் வந்து இதுக்குள்ளே பண்ணுவோம். இந்த 20 வருஷம் 15 வருஷம் ஆன விட்டு நிறைய தடவை ஃபேனை பிரித்து மாட்ட விட்டு ஒயர் இல்லை. ஸோ இப்போ ஃபேனுடைய ஒயர்னுடைய கனெக்ஷன் ஒன்று ஜாயிண்ட் ஒன்று போட்டு அவங்க ஃபேன் இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாயிண்ட் என்ன பண்ணுது, எப்போ எல்லாம் ஃபேன் ராடு பால்கனியினுடைய காற்றுல இப்படி ஆடுதோ, எப்போ ஆடும்போது டச் ஆகுதோ அப்போ மட்டும் ஷாக் வருது. இந்த ஷாக் என்ன ஆயிடுதுன்னா, இது படும்போது இந்த ராடு வந்துட்டு டைரக்டாக வந்துட்டு இது ரூஃபில் எல்லாத்தையும் கனெக்ட் ஆகிருக்கு. ரூஃபில் வந்துட்டு கனெக்ட் ஆகி ரூஃப்னுடைய ராடில் வந்துட்டு இது உள்ளார வந்துட்டு எல்லா ஸ்டீலில் உள்ள காங்கிரீட் ஸ்டீலில் ஃபுல்லாக போயிடுது. ஏன் ஸ்டேர் கேஸில் வருது அப்படின்னா, ஸ்டேர் கேஸ் என்ன பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக ஹேண்ட் ரைலில் கொண்டாந்து காலத்தில் வந்துட்டு ட்ரில்லிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு வெல்டு வேர் அடித்து அதை வந்துட்டு நிப்பாட்டியிருக்கிறாங்க. அது என்ன ஆயிடுது, காலம் ராடில் பாஸ் ஆகி டைரெக்டாக காலத்துக்கு வந்துட்டு ராடு வந்துட்டு ஷாக் வந்துடுச்சு. இது எப்போன்னா அந்த இடத்துல படும்போது மட்டும் வருது. இதை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அப்பா தான் ஒரே சிரிப்பு. எங்கே உடனே பேய் பிசாசு சூனியான்னு சொல்லி எவ கேட்குறா, எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு யோசிக்கணும் படிப்பறிவு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே காமெடி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அறியாமையில் இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பதட்டமோ அதனால் ஏற்படக்கூடிய தவறுகளும் இதை பற்றி அறியாமல் செஞ்சவங்க தானே இவ்வளோ தவறு வருது, அது தெரிஞ்சுது. இந்த அறியாமையிலேருந்து நம்மளுக்கு தவறு வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒயர் எப்போ நம்ம ஃபேனுக்கோ இல்லை லைட்டுக்கோ எதுக்கு இந்த சீலிங்லேருந்து நம்ம வந்தாலும் ஜாயிண்ட் போடக்கூடாது, புது ஒயர் தான் எடுக்கணும். ஜாயிண்ட் ஃபேனில் போடும்போது ஜாயிண்ட்டை பிரித்து தான் எடுக்கணும், பிச்சு எடுக்கக்கூடாது. இந்த அடிப்படை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அறியாமையில் ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை வச்சுக்க மாட்டோம். இந்த விஷயத்தில் நான் அறியாமையிலேருந்து பெற்ற சுதந்திரம் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. இதை நான் உங்கள்கிட்ட பகிர்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தா இல்லை நடந்தா கூட உங்களுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க முடியும். இன்னைக்கு நடந்த அந்த அறியாமையிலேருந்து சுதந்திரம் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்குங்கிறத விட ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நாளைக்கு என்னுடைய இன்னொரு அறியாமையும் அதுல நேரடியா நானும் என் குடும்பமும் பாதிக்கப்பட்டதும் அதுல இருந்து எப்படி நான் சுதந்திரம் கிடைச்சோங்கிறத பத்தியும் தெளிவா பேசுவோம். நன்றி, நமஸ்காரம்.